வெயிலோ மழையோ டெய்லி ஒரு கீரை வச்சு கொடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்க கீரையை கடைஞ்சி கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி அரைக்கீரை எப்படி கடையிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கீரையை வந்து பொதுவாகவே ஈய பாத்திரத்தில் கடையணும். சில்வர் பாத்திரத்தில் கடைஞ்சிங்கன்னா கடையவும் வராது, டேஸ்ட்டும் அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் ஈய பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம ஆஞ்சி சுத்தப்படுத்தி வச்சுருக்க கீரையை கழுவிட்டு அதோட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 2 வெள்ளைப்பூடு, ஒரு பச்சை மிளகா உடைச்சி சேர்த்துக்கோங்க, ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க, ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம், கீரை வேகிற அளவுக்கு இருந்தால் போதும். இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக விடுங்க. அது வெந்து பாதியாக இந்த மாதிரி ஆகிடும். இப்போ ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டி விடுங்க. கீரையை ரொம்ப நேரம் கிண்டக்கூடாது. பெரட்டி விட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அந்த மறுபகுதி நல்லா வேகட்டும். இப்போ கீரை நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ மத்து போட்டு கடைஞ்சிடலாம். தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு பாருங்கள். இப்போ பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விடுங்க. பாதி கடைஞ்சிட்ருக்கையில் தான் உப்பு சேர்க்கணும், முதலே சேர்க்கக்கூடாது. கீரை வந்து கடுத்து போயிடும். இப்போ தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஈயசட்டில் கடையிறப்போ கொஞ்சம் சீக்கிரமாகவே கடைஞ்சிடலாம். சில்வர் பாத்திரத்தில் கடையிறப்போ கடையவே வராது, அப்படியே தான் இருக்கும். மிக்சியில் அரைச்சி ஒரு சிலர் செய்வாங்க, அது அவ்வளோ ஒன்றும் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வெறுமனே சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி புளிக்குழம்போடு வச்சு சாப்பிட்ருந்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு விட்டுறலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கடுகு, உளுத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணது சேர்த்துக்குங்க. நான் ஒரு வத்தல் மட்டும் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க. ஒரு வத்தல் சேர்த்துட்டு அதுவும் நல்லா நிறம் மாறி வளர்கிற அளவுக்கு வந்ததும் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயம் வத்தல் எல்லாமே செவந்து நல்லா வந்துருச்சு. இப்போ கீரையோடு சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டிங்கன்னா அரைக்கீரை கடைசல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.